ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணியே நமஸ்துதியே நமஸ்துதியே. இப்போ நம்ம இந்த பிடிபி சேனலில் முதல்ல மோகினியை பற்றி ஒரு சிறப்பாக சொன்னோம். மோகினியா எதனால் அந்த பூமிக்கு வந்தால்னு. அதுக்கடுத்து காமினியை பற்றி சொன்னோம். எதனால் அந்த பூமிக்கு அவள் வந்தா, எதுக்கு சிவபெருமன் அமைச்சாரு அப்படின்னு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரோகிணியை சொன்னோம். அவர் எதனால் இங்கே வந்தா, இது சிவபெருமான் எதுக்கு அங்கேருந்து அமைச்சாரு காமதுலோகத்திலேருந்துன்னு. இப்போ 4வது வந்திருக்கா பாருங்க, இவ ராகினி வந்துக்கிறா பாரு. ராகினி இவ காமலோகத்துல வந்திருக்கா. இவரையும் அமைச்சிருக்கா. இவ யாரு, எதுக்கு அமைச்சாருன்னு இப்பதான் நம்ம பார்க்க போறோம். இவன் என்னென்ன அமைச்சிருக்காரு. இவன் பூலோகத்துக்கு வந்தவன் எங்கேயும் போனா, எங்கேயும் போல மயானத்துக்கு போயிட்டா. மயானத்தில் போனான். மயானத்தில் போய் சுற்றி முற்றி பார்க்குறா. அப்போ காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய மந்திரவாதிலாம் சிவ மாகாளியை பார்த்தீங்களா நிறுத்துவா. மாகாளி யாரு, மயானத்தில் யார் இருக்கிறது, யார் இருக்குது மயானத்தில்? இவன் எம்பெருமான் சிவபெருமான் தானே இருக்காரு. அந்த காலத்தில் மயானம் ஒரு தெய்வ கலைன்னு சொன்னாங்க. இப்போ மயானம்னா கொஞ்சம் பயப்படுறேன். ஏன்னா மயானத்தில் வீடு கட்டுறது இங்கே கூட தான் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜிஆர் நகர் பக்கத்தில் வீடு இடம் பிடிக்கிறதுக்கு அங்கே ஏன் இடம் வேலி காத்தாமது. அப்புறம் கவர்மெண்ட்ல வந்து பிடிச்சி பதில் சொல்லிட்டாங்க. எங்கே மயானமாக ஒன்று இடம் கிடைச்சா போதும். இப்போ அந்த மாதிரி மயான கரையில் இவன் போய் பார்க்குறான். மாயமே மந்திரமே, மாயமே மந்திரமே உருவாகும் இந்த மயானமே. ஏன் சிவபெருமான் மயானத்துக்கு அமைச்சார்னா, காளீஸ்வரன் தான் பேர். காளி பெண் கிடையாது, ஆண் தான். அவர் சுரூபம். அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணாரு, அவர் பாதி சக்தி இருக்கார்ல, பக்கத்தில் இருக்கார்ல. அவன் என்ன பண்ணிட்டா, சுவாமி என்னால் தாங்க முடியல, நீ என் சுரூபத்தை இந்த பக்கம் எடுத்துக்கோ. மயானத்தில் ரொம்ப இது பண்ணுறான், வரம் கேட்டு ரொம்ப குதிரைப்பள்ளி அதை இதெல்லாம் கேட்குறேன், என்னால் தாங்க முடியல, நீ எடுத்து வந்துட்டா. காளி சுரூபத்தில் காளீஸ்வரன் அப்படின்னு தான். காளி பெண்ணு நம்ம சொல்லுவோம், காளி ஈஸ்வரன் தான். அதனால என்ன பண்ணுறாரு, இந்த ஈஸ்வரன் என்னால் தாங்க முடியல, இவனுடைய சக்தியெல்லாம் அடக்கு போ அப்படின்ட்டு இந்த ராகினி அமைச்சாரு. மயான மந்திரமே உருவாகும் இந்த மயானமே, நீ மாய மந்திரமே உருவாகும் இந்த மயானமே, இந்த மயானம் போற்றும் கொடியவனே, நீ மாயமென்னும் மந்திரம் உருவாகும் இந்த மயானமே, இந்த மயானம் போற்றும் கொடியவனே, சுடெரும்பை உயிராகும் சூனிய காரணே, சுடெரும்பை உயிராகும் சூனிய காரணே, நல்லவரை துன்பமாகும் கொடியவனே, சுடெரும்பை உயிராகும் சூனிய காரணே, நல்லவரை துன்படுத்தும் கொடியவனே, மண்டை ஓடு அணிந்தவனே, மண்டை ஓடு அணிந்திருக்கும் என் தேவனே, இந்த மயானத்தில் மாகாளி ஓடி வருகிறாள் அதுரனே, மயானத்தில் மாகாளி ஓடி வருகிறாள் அசுரனே, உன் மண்டை ஓடை மாலையை அகினியில் எரிப்பாய், உன் மண்டை ஓடு மாலையை அகினியில் எரிவாய், இந்த ரோகிணியை நீ என்னை நீ அணைப்பாய், இந்த ரோகிணியை என்னை நீ அணைப்பாய். மயானமே மந்திரமே உருவாகும் இந்த மயானமே, மயமே மந்திரமே உருவாகும் இந்த மயானமே, இந்த மயானமே போற்றும் கொடியவனே,
கொடியவனே கொடியவனே இப்படி பாடிக்கிறா பாருங்க ரோகிணி. கொடியவன் தான் சொல்றா. மந்திரம் உடையவனும் எவனும் தர்மத்தை கட்டுப்படவே மாட்டான். ஆமா, அதர்மத்துடைய செயலுக்கு தான் ஈடுபடுவான். அதற்காக பணம் வாங்கி நல்லவங்கிறதெல்லாம் கொடியவனாக்குவான். ஆனா அவனுடைய பிறவி அவனுக்கு தெரியாது. அடுத்த பிறவி அவனுக்கு என்ன தெரியுமா கொடுப்பாங்க? புழுவா துடிப்பான். ஒரு குடும்பத்தை கெடுக்கிறவன். அதான் கதை சொல்லுவான், செய்வார் வினை செய்வாரோடு அப்படின்னு. யார் சார்? அதனால இறைவனுடைய சிறப்பு இப்படி பூலோகத்தில் நடந்துட்டு இன்னைக்கு மந்திர சக்திலாம் போயிடுச்சு. எங்கன்னா மோடி காட்டுறானா, மோடி காட்டி போயிட்டானா, எல்லாமே போச்சு. மணியாட்டி வந்தவன் போயிட்டானா, மந்திர சக்தி என்னைக்கு பூலோகத்தில் இறங்கிட்டாலும் அன்னைக்கு எல்லாமே மந்திர சக்தி மயானத்துக்கு அமைச்சிட. ஏன்னா மயானத்துல தான் அமங்கலம் பண்றானுங்க. ஒன்னொன்னுக்கும் ஒரு சிறப்பா இந்த பிடிபி சேனலிலே எடுத்திருக்கோம். இவ வந்து பாருங்க, இவ வந்து எல்லாமே நரமணமா தான் ஆடி அவனுடைய சிறப்பை காமிச்சிருக்காளுங்க. இப்போ நீங்க காட்டுறீங்க நரமணமா, இவ அந்த காலத்திலே ஆடி காமிச்சிட்டாங்க. இதை நம்ம விளக்கமா மக்களுக்கு சொல்றதுக்கு தான் இதை காமிச்சிருக்கிறோம். ஏன்னா இதுலன்னா அவனுக்கு மயங்க மாட்டானுங்க. அப்பேற்பட்ட மயானத்தில் அப்படியே ஆடி காமிச்சிருக்காங்க பாருங்க. எல்லாமே பாருங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த காலத்திலேயே இந்த மாதிரி சுரப்பும் விடைஞ்சு காமிச்சு தான் இல்லாட்டி இவனுக்கு மயங்க மாட்டானுங்க. இதை பாருங்க, எல்லாமே பார்த்தீங்களா பிடிபி சேனலில் பாருங்க. இந்த மாதிரி சிறப்பை பார்த்துட்டு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ காட்டுறீங்க, இவனுங்க காட்டின போது தான் நீங்கள் இப்போ காட்டிகிட்டு இருக்கீங்க. அதனால் உலகமே கெட்டு எல்லாம் கையில் செல்லை வச்சுக்கிட்டு எல்லாம் பார்க்குது. நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இது என்ன கதிக்கு ஆகும்னு தெரியாது. இன்னும் 4 பேர் வராங்க, வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாது. இப்போ இது 4 பேரை காமிச்சிட்டோம். அடுத்தது யார் வராங்கன்னு பார்த்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இளவரசி, ஊர்வசி, ரம்பா, மேனகா, இப்படி 4 பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னு எம்பர் ஆதிசக்தி சொல்லுவா. சொல்லுவோம். அடுத்தது இப்போ ஒரு சிவபெருமானுடைய சிறப்புல ஒரு பாடல் பாடுவோம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்தே.